வீட்டுல இருக்கிறவங்க சொன்னா எனக்கு தாங்க முடியாது. என் தம்பி எங்க அப்பா அம்மா சொல்லக்குள்ள நானும் திட்டிடுவேன். நீ என்ன திட்டுறியா, என்ன திட்டிக்க, எதுக்கு வீட்டுல இருக்கிறவங்கள எல்லாம் பேசுற, வீட்டுல இருக்கிறவங்கள பேசாத, நீ ஒழுங்கா இருந்தா தானே உனக்கு செய்வாங்க, நீ இந்த மாதிரி பண்ண எதுக்கு செய்யணும், எதுக்கு செய்யணும்? டார்ச்சர் தூங்குனா டார்ச்சர் மேடம், ரொம்ப டார்ச்சர் பண்றான். அவன் பண்ண டார்ச்சர்ல 2 டைம் கிணத்துல குதிக்க போயிட்டான் மேடம். மழை காத்து நைட்டு ஒரு 9:30 மணி இருக்குமே. அந்த அளவுக்கு மைண்ட் எனக்கு வந்து மாறி, அவன் கூட இருந்தாலே எனக்கு என்ன தெரியுமா தோணுது, ஒரு 2 நாள் நிம்மதியா தூங்க முடியாது மேடம். ஒரு நாள்ல தூங்க முடியாது. நிம்மதியா நமக்கு தூக்கம் வருமா, ஐயோ அவன் வந்து பிரச்சனை பண்ணுவானா, ஒரு நாளும் அப்படிதான் மேடம் நினைப்பேன். இப்ப எங்க அம்மா கூட பெங்களூர் 2 பேருமே கூலி வேலை செய்யறாங்க. ஊர்ல வேலை செஞ்சுன்னுக்குறோம். மணி 12 மணிக்கு ஃபோன் பண்ணி, இந்த ஊர் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கிறேன், வந்து என்னை கூட்டின்னு போய், இல்லைன்னா நான் சேர்த்துருவோம்மான்னு நைட்டு 12 மணிக்கு. அந்த அளவுக்கு டார்ச்சரா இருக்கு மேடம் எனக்கு ரொம்ப. அந்த மாதிரி சொல்லுவது எதனா ஒண்ணுனா நீ பொய் சொல்ற, ஒரு சின்ன விஷயம், எதனா ஒரு காசு அங்க மறந்து வச்சுட்டேன், எதனா ஒரு கடுகு டப்பா மறந்து வச்சுட்டேன், ஏதாவது ஒண்ணு நான் சின்னதா மறந்து ஏதாவது பண்ணிட்டா கூட நான் பொய் சொல்றேன். என்கிட்ட ஒழுங்கா வீட்டுல எங்க அப்பா அம்மா எனக்கு காசு கொடுப்பாங்க, மேடம். அது உனக்கு தெரியும். பெங்களூர்லயும் ஒழுங்கா இல்ல, வியாபாரம் பண்றதுக்கு காசு கொடுத்தோம்,